ஹாய், திஸ் இஸ் லைஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்ன பகுதியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவள்ளூர் டு புற்றலூர் போகிற வழியில் இருக்க காக்கலூர்ன்ற வில்லேஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காக்கலூர் ஏரியும் இருக்குது. அதன் அருகிலேயே இருக்கும் ஸ்ரீ பாதாள விநாயகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த பிள்ளையார் போய் பார்க்கலாம். திருவள்ளுவர் காக்கலூர் சாலையில் அமைந்துள்ள பாதாள விநாயகர் கோவில் 90 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான மற்றும் பிரசித்தி பெற்றது. பாதாள அறையில் பூமிக்கு அடியில் விநாயகர் அமர்ந்திருப்பது இக்கோவிலின் சிறப்பம்சம் ஆகும். பாதாள விநாயகர் காலாஸ்திரியில் 15 அடி ஆழத்தில் ஒரு பாதாள விநாயகர் இருக்காரு. பழனியிலையும் பாதாள விநாயகர் இருக்காரு. திருவள்ளூர்லையும் பாதாள விநாயகர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 3 இடத்துல நான் இந்த பாதாள விநாயகர் பார்த்துருக்கேன். நீங்கள் வேற எதனா பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏரிக்கரையின் அருகிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதால மிகவும் அமைதியான சூழலும் பக்தர்கள் குறைல் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தலமாகவும் இந்த கோவில் இருக்குது. இந்த பாதாளத்தில் இருக்கிற விநாயகரை நம்ம வணங்கும்போது நம்மளை உயர்த்துவார் அப்படின்றது தான் இந்த கோயிலோட மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த விநாயகர் சன்னதி அருகிலேயே சிவன் சன்னதியும் அம்பாள் சன்னதியும் இருக்கிறது. பிரதோஷ நாட்களில் இங்கே ஜனங்க அதிகமாக வராங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஏரிக்கரையில் கிடைச்ச சிலைகளையும் அங்கங்கே இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த விநாயகரை சுற்றி இருக்க மரங்கள் இயற்கையாக இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் வியூ பாயிண்ட், ஐ லவ் யூ திருவள்ளூர்ன்ற அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வரவங்க, வண்டியில் 2 வீலர் காரில் வரவங்க இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. இந்த விநாயகர் கோயில் எதிர்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு திருவள்ளூர் வீரராக பெருமாள் வருஷத்துக்கு ஒரு முறை மண்டபப்படி பண்ணுறதுக்கு வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே சங்கட சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுது. மற்ற நாளில் ஐயர் எப்போ வருவார் போவார்னு அந்தளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம அந்த என்ட்ரன்ஸில் குனிஞ்சு பார்த்தோன்னா மட்டும் பிள்ளையாரை பார்க்கலாம். இந்த சாலை வழியாக போகிற ஒவ்வொருத்தரும் இந்த விநாயகரை பார்க்காம போயிடாதீங்க. நன்றி. இந்த கோயிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.